கைஸ் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விவசாயி காலை எழுந்திரிச்சதுமே என்னென்ன வேலை செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் எவ்ரிடே எழுந்திரிச்சதுமே காலையில் கோழிகளுக்கு செவலுக்கெல்லாம் நெல் பயிரை போட்டுருவேன். அது வந்து நல்லா சாப்பிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எந்தெந்த கோழி எங்கெங்கே முட்டை வச்சுருக்கு எங்கெங்க அடையில் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கோழியில் வலையிலிருந்து எடுத்து வெளியே விட்டுருவோம். அந்த கோழிகள்லாம் வெளியே போய் மேய்ஞ்சிட்டு வருங்க. ஏதாவது இறைச்சி கிடச்சதுன்னா சாப்பிட்டு வந்து திரும்பி கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா மாட்டுக்கு பால் கறக்கணுங்க. கண்ணுக்குட்டியை அவுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறக்கணும். கண்ணுக்குட்டி எங்கள் வீட்டில் 2 கண்ணுக்குட்டி இருக்குது. 2 குட்டியுமே கறவை குட்டி தாங்க. ஒன்று வந்து அழகாக இருக்குங்க. ஹார்ட்டு போட்டு நெத்தியில் ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். அதனோட அம்மா இதுதான். நோ டிஎன்ஏ டெஸ்ட் நீடடு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மொத்தமாக 4 உருப்படி இருக்குதுங்க. 4 உருப்படிக்குமே தீவனம் பயிர் எல்லாமே நம்ம தான் போட்டாகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக சாணியெல்லாம் வந்து நம்ம மண்வெட்டி வச்சு வெட்டி எடுத்துடணுங்க. எடுத்துக்கொண்டே குப்பையில் போட்டோம்னா அது வந்து நம்ம ஏதாச்சும் வெள்ளாமைக்கு இது பண்ணோம்னா அதுக்கு வந்து உரமாக மாற்றிடுவோங்க. இதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்குட்டியை அவுத்துடணுங்க. கண்ணுக்குட்டியை அவுத்துட்ட பிறகு அதுவே எங்கள் அம்மாவை தேடி போயிடுங்க. கண்ணு போட்டு 10 நாள் தாங்க ஆகுது. அதனால் எங்கள் அம்மா கிட்ட போய் கரெக்டாக இதுக்கு வந்து பால் குடிக்க தெரியாதுங்க. நம்ம தான் பிடிச்சி கிட்ட விடணும். அது பாட்டுக்கு கண்ணுக்குட்டி மாதிரியே தேடிட்டு இருக்குங்க. பிடிச்சி விட்டுட்டோம்னா கரெக்டாக பால் குடிச்சிடுங்க. ஆடு கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு போவதாங்க மித்த பாலை கரைஞ்சி நாங்கள் சொசைட்டிக்கு விட்டுருவோம். அது வரைக்கும் கண்ணுக்குட்டிக்கு கூட ஹெல்த்தி தாங்க முக்கியம். ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கே கண்ணுக்குட்டிக்கு நிறையா பால் விட்டுருவோங்க. அது குடிச்சிட்டு போக தான் மிச்ச பாலை நாங்கள் கறந்து எடுத்துகிட்டு போய் சொசைட்டிக்கு விட்டுருவோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மடியை கழுவி விட்டுறணுங்க. மடியை கழுவி விட்டுட்டு தான் வந்துட்டு கையில் எண்ணெய் போட்டு பால் வந்து நம்ம பேசணுங்க. ஒரு 5 நிமிஷமாவது கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிறதுக்கு நம்ம விட்டுறணுங்க. அப்போ தான் அதுக்கு ஒரு 1/2 வயிற்றுக்காவது பால் நிறையும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மடியை முதல்ல தண்ணிக்கு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து பால் சீசணும். எத்தனை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து பால் பீசி ஆகணுங்க. கண்ணுக்குட்டிக்கு ஏன் நான் வந்து 5 நிமிஷம் பால் விடணும்னு சொன்னேன்னா அப்போ தான் வந்து அதுக்கு ஒரு வயிறு 1/2 வயிறாவது நின்று. ஏன்னா கண்ணுக்குட்டி இளங்கண்ணுக்குட்டிங்கிற போது அது வந்து தீன் கூட அதுக்கு திங்க தெரியாதுங்க. அதனால் நம்ம ஒரு 5 நிமிஷம் பால் விடுறதான் கரெக்டாக இருக்கும். காலையில் நேரம் ஈவினிங் நேரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைஸ் பாலை வந்து கறந்து எடுத்தாச்சு. கறந்து எடுத்த பிறகு மறுபடியும் மாட்டுக்குட்டியை அவுத்துட்றணும் கண்ணுக்குட்டியை. இப்போ வந்து கையெல்லாம் கழுவுறதுக்காக தொட்டிக்கிட்ட வந்திருக்கோம். தொட்டியில் இருக்கிற தண்ணியை வச்சு கையெல்லாம் கழுவிக்கணும் கைஸ். தொட்டியை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம தொட்டியை கழுவணும். அப்போ தான் வந்து பூஞ்சியெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம குண்டு பையன் வந்துட்டான். டே மாடா இங்கே வாடா, மாடா இங்கே வா. பம்பாத என்ன வேணாம்? எங்கடா போகிற? வேட்டைக்கு இப்போ வர முடியாதுடா, திரும்பி வா.